வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நாம பண்ணிருக்க 2025க்கான டிஎன்பிசி குரூப் 4 கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம வந்து டெஸ்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது தினமும் உங்களுக்கு வந்து பண்ணிருக்க ஒரு 50 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் ஒரு டாப் 50 கொஸ்டின் சொல்லிட்டு கொடுக்குறேன். அதையும் பாருங்க சரிங்களா. டெஸ்ட்டும் போட்டு பாருங்க. நம்ம கிளாஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நடந்த கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் டிஎன்பிசியில் இது வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கவர்மெண்ட் கொஸ்டின் இப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸ்ல நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லை உங்களுக்கு குரூப் 4 தாண்டியும் வரக்கூடிய கொஸ்டின்னாக்கா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் சரிங்களா. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்தாச்சு, அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினும் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா அதே மாதிரி பார்க்கலாம் நம்ம சரிங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாக வந்து படிக்கவும் முடியும், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணவும் முடியும் சரிங்களா. இப்போ 2025 குரூப் 4 இப்போ சிவி லிஸ்ட் வந்துச்சு 24, அது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டோங்க. ஜாலியாக எல்லாம் இது பண்ணுங்க, சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்க சரிங்களா. ஃபாஸ்டர் போட்டிருந்தீங்கன்னாக்கா வாக்கிங் இருக்கும், ஒரு 5 கிலோமீட்டர் அது மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் ப்ராக்டிஸ் இப்பே பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு குரூப் 4 நெக்ஸ்ட் குரூப் 4 வந்து எனக்கு வரதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஆனுவல் பிளான் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஐஎன்எம்எம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அலைன் ஆக்டிவ் நியூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு ஆங்கில அதிகாரி வந்து ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மஞான சபை கூட்டம் 1884 வந்து நடந்திருக்கும். அந்த மீட்டிங்ல வந்து எல்லாமே கலந்துப்பாங்க. ஸோ அது மூலியமா எல்லாமே ஒன்னா சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 85 டிசம்பர் 25 to 31 வரைக்கும் அந்த மீட்டிங் நடக்கும். 28ல யார் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி தான் பிளான் போடுவாங்க சரிங்களா. மாநாடு வந்து நடக்கும் எங்கன்னு கேட்டாக்க நம்ம பாம்பேல வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூனால் நடக்கிறதுக்கு இருந்துச்சு, பூனால் தான் நடக்கிறது இருந்துச்சு. பிளேக் நோய் கலரான்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி மாற்றி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ அந்த வரிசையில் எப்படியெல்லாம் வந்தாங்க, யாரெல்லாம் நின்றாங்க, நம்ம சென்னையில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் பார்த்து முடிச்சுட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி ரெண்டா பிரிஞ்சது, வங்க பிரிவினை தான் முக்கிய காரணம். கர்ஷன் பிரபு தான் பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வங்காளத்தை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாரு. வங்காளத்தை வந்து கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் சொல்லி பிரிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக்னு சொல்லிட்டு 1886 சலீமுல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு டாக்கால. வங்காளத்துல டாக்கால வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த முஸ்லீம் லீக் இருக்கு இல்லையா, அதுவும் இந்திய தேசிய காங்கிரஸும் இப்போ அடுத்தது இதுக்கப்புறம் அன்னி பெசன்ட்டுக்கு அப்புறம் வந்து நடத்துறேன் தன்னாட்சி இயக்கம் சொல்லியிருப்பேன். தன்னாட்சி இயக்கம் இது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பந்தம், லக்னோ ஒப்பந்தம் சொல்லி வரும். அதுல அவங்க 2 பேரும் மீட்டிங்ல தான் ஒன்னா ஜாயின் ஆவாங்க. ஸோ அதை வந்து பார்க்க போறோம் சரிங்களா. இந்த 1806 முஸ்லீம் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார், சலீமுல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ அப்படியே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு வந்தோம், கண்டினியூவா வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே கோர்வையா லைனா வந்து வந்துட்டு இருக்கோம் சரிங்களா. அந்த வரிசையில் இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா அன்னி பெசன்ட் அம்மையார், திலகர் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரும் எப்படி ஜாயின் ஆகுறாங்க, ஸோ அதுக்கப்புறம் பாருங்க தன்னாட்சி இயக்கத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. அன்னி பெசன்ட் அம்மையார் பார்த்தீங்கன்னாக்கா அயர்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நாட்டிலேயே வந்து நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடியவங்க தான். 1882 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மஞான சபை அமெரிக்காவில் இருந்துச்சு இல்லையா, அந்த பிரம்மஞான சபை இதுல வந்து ஜாயின் ஆவாங்க. அதனுடைய பிரதிநிதியா எங்க வராங்கன்னு கேட்டாக்கா நம்ம இந்தியாவுக்கு வந்து வர்றது, இந்தியாவில வந்து ஜாயின் ஆகுறது பண்ணாக்கா 1893 வந்து இந்தியாவுக்கு வராங்க. 1893 இந்தியாவுக்கு வந்ததும் அவங்க வந்து ஒரு பிரதிநிதியா என்ன பண்றாங்கன்னு கேட்டாக்க அந்த சிக்காகோல வந்து மாநாடு இருக்கும், விவேகானந்தர் வந்து நடத்திருப்பார் இல்லையா, சமய மாநாடு வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த மாநாட்டுக்கு பிரதிநிதியா இந்தியா, அதாவது பிரம்மஞான சபையின் பிரதிநிதியாக இது தியோபிசிக்கல் சொசைட்டின்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பேர் வந்து தியோபிசிக்கல் சொசைட்டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனுடைய பிரதிநிதியா வந்து யார் கலந்துக்கிறாங்கன்னாக்கா நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பாருங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவாங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு அந்த சிகாகோ மாநாட்டில் வந்து கலந்துட்டு வருவாங்க. ஸோ 1893 அந்த 1893க்கு வந்து வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்கா 1898ல பார்த்தாக்கா மக்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாரணாசியில பனாரஸ் என்ற இடத்துல பார்த்தாக்கா ஹிந்து இந்து கல்லூரி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மத்திய இந்து கல்லூரி அப்படின்றத 1898ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1916 வந்து யூனிவர்சிட்டியை வந்து மறைக்கும், பல்கலைக்கழகமா வந்து மேம்படுத்தி இருப்பாங்க. யார் அப்படின்னு கேட்டாக்கா MM மாளவிகா, மதன் மோகன் மாளவிகான்னு சொல்றதான் பாத்தீங்கன்னா அது யூனிவர்சிட்டியை வந்து மாத்திருப்பாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணது காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது யூனிவர்சிட்டியை மாத்தினது யாருன்னு கேட்டாக்கா MM மாளவிகா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ட்விஸ்டட் கொஸ்டின் வச்சு கேட்பாங்க. இந்து பனாரஸ்
அதாவது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்க எம்.எம். மாளவிகா. கல்லூரியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்க நம்ம அன்னை பெசன்ட் அம்மையார். எங்கன்னு கேட்க வாரணாசியில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வாரணாசியில் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இந்த எம்.எம். மாளவிகா இருக்கு இல்லையா, அவரை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டால் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, புக்ல எங்கேயுமே கிடைக்காது. அவர் வந்து மூணு தடவை பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரை வந்து இருந்திருக்காரு. 3 தடவை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காங்க. நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லியிருப்போம், ஆல்ரெடி முன்னாடி சொல்லி நிறைய டைம் சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாக்க அவங்க அன்னி பெசன்ட் அம்மையார் தான். 1917ல கொல்கத்தா மாநிலத்தில் வந்து தலைவராக நின்றுருப்பாங்க. 1917 கொல்கத்தா. 1918 இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த வருஷம் 1918ல வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எம்.எம். மாளவிகா தான் வந்து தலைவராக இருப்பாரு. இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வந்து தலைவராக வந்து இருப்பாரு. எங்கன்னு கேட்டா டெல்லியில வந்து இருப்பாரு. இது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 32, 33 கண்டினியூவா 2 வருஷம். 32, 33. 32 வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. 32 வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. 33 பார்த்தீங்கன்னாக்கா கொல்கத்தா. 33 பார்த்தீங்கன்னாக்கா கொல்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக வந்து இருப்பாரு. ஆனா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நடந்திருக்காது. இருந்தாலும் தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க இவரை. யாருன்னா மதன் மோகன் மாளவிகாவை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். சரிங்களா, எந்தெந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரர்களின் இளவரசன் சொல்லி இவரை வந்து அழைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த பிறகு நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கா இல்லையா, அவரு வந்து ஒரு பேர் வைக்கிறாரு, மாகனகானா. என்ன பேர் வைக்கிறாருனாக்கா மாகனமானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பேர் வந்து இவருக்கு வந்து வைக்கிறாரு. நம்ம காந்தி அடிகள் இருக்கா இல்லையா, அவரு வந்து பாருங்க ஒரு பேர் வைக்கிறாரு இவருக்கு. யாருன்னா எம்.எம். மாளவிகா வந்து பேர் வைக்கிறாங்க. தேவபுருஷன் பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம இவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா 1880லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்து சமாஜம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இந்து சமாஜத்தை வந்து 1880 ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. 1914 வந்து பாத்தீங்கன்னா இந்து மகாஜனம் சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. பத்திரிகைகள் வந்து நிறைய பத்திரிகைகள் இது பண்ணிருப்பாரு. தி லீடர், இந்தியன் யூனியன், ஹிந்தி அப்படின்னு சொல்லி பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் வந்து வெளியிட்டிருப்பாரு. இவர் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ எம்.எம். மாளவிகா இதை வந்து சும்மா நோட் பண்ணி வச்சுக்கங்க, அதெல்லாம் வந்து கேட்பாங்க. சரிங்களா, இவர் வந்து 3 பேர் தலைவராக வந்து இருந்திருக்காரு இல்லையா, அதெல்லாம் வந்து கேட்பாங்க. சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் சொல்லி நம்ம இருந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி இருப்போம் இல்லையா, நம்ம தமிழ்ல வந்து பாருங்க அது வாய்மையே வெல்லும் சொல்லிட்டு மாத்தினாக்க நம்ம அறிஞர் அண்ணா தான் வந்து அந்த பேரை வந்து மாத்திருப்பாரு. சத்தியமேவ ஜெயதேன்னு சொல்லி தான் இருக்கும். அதே வாய்மையே வெல்லுன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் சீல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கீழே வந்து இருக்கும் பாருங்க வாய்மையே வெல்லும்னு சொல்லிட்டு. அதை மாத்தினது யாருன்னா அண்ணா. அதை முழக்கமிட்டவர் யாருங்க, இந்த எம்.எம். மாளவிகா தான். எம்.எம். மாளவிகா தான் வந்து பாருங்க இருப்பார். மதன் மோகன் மாளவிகா என்பது அவருடைய பண்டிட். அவர் வந்து சரிங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பத்தி அவர் தெரிஞ்சுங்க. அவரை பத்தி சும்மா பேசிக்கா இங்க கொடுத்துக்கிறதுனால கொடுத்துருக்கேன், சும்மா ஞாபகம் வச்சுங்க, சும்மா நோட்ல கூட எழுதி வச்சுங்க. இது வந்து அவ்வளவுதான், அவரை பத்தி அவ்வளவுதான். பண்ணி பேசுற மாதிரி அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா, இவங்க வந்து 1898ல வந்து பாருங்க மத்திய இந்து கல்லூரியை வந்து பாருங்க பனாரஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பனாரஸ் நெட்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1907ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது பிரம்மஞான சபை தலைவர் இருக்காங்க இல்லையா, H.S. ஆல்காட் மற்றும் பிளாட்டோஸ்கின்னு சொல்லியிருப்போம். இதுல H.S. ஆல்காட் பிளாட்டோஸ்கி அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ண H.S. ஆல்காட் வந்து இருந்திருப்பாரு. அவரும் 1907ல வந்து இறந்து போயிடுவாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பிரம்மஞான சபையின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரு அப்படின்னு அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 1907 சூரத் பிளவுடன் சொல்லி அதே வருஷம் வந்து எனக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபையில இருந்து ஜாயின் ஆகிறாங்க. அது தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இவங்களும் வந்து பாருங்க மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சாரம் பண்றாங்க. இந்திய விடுதலைக்காக வந்து பாருங்க பாடுபட்ட பெண்மணி யாருன்னா அயர்லாந்து பெண்மணி. இவங்களும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். சரிங்களா, சோ இந்து மக்களுக்காக பாருங்க நிறைய பிரச்சாரம் எல்லாம் வந்து செய்யறாங்க. இந்து மக்களுக்காக பாத்தீங்கன்னாக்கா அதாவது இந்திய மக்களுக்காக பாத்தீங்கன்னாக்கா விடுதலைக்கும் பெண்கள் உயருக்கும் நிறைய பாடுபட்டு இருப்பாங்க. சோ மக்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து இதுல ஜாயின் இருப்பாங்க. இந்த அமைப்புல வந்து பாருங்க இவங்க கூட வந்து ஜாயின் இருப்பாங்க. சோ இதுல வந்து பாருங்க நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டாக்கா ஜார்ஜ் அருண்டேலு, அங்கர்லால் பன்கர், இந்துலால் யக்ஷினி, சி.வி. ராமசாமி, பி.பி. வாட்டியா, ஜிம்தாஸ் துவாரதாஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பாருங்க இவங்களுடைய ஆதரவோட வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. ஆதரவோட வந்து இருந்திருப்பாங்க. ஸோ நிறைய பர்சன்ஸ் வந்து இவங்க கிட்ட இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அதாவது மக்கள் இருக்காங்க, இந்திய மக்கள் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி நியூஸ் வந்து பரப்பலாம். இவங்களாம் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நியூஸ் வெளியிடலான்னு சொல்லிட்டு 1914ல பாருங்க தி காமன்வெல்த் அப்படின்ற பத்திரிகை. இது வந்து வாராந்திர பத்திரிகை, வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரும் பத்திரிகை. சரிங்களா, தி காமன்வெல்த் பத்திரிகை வாராந்திர பத்திரிகை, தினப்பத்திரிகைன்னு சொல்லி கேட்பாங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் கிடையாது. இது வந்து வீக்லி ஒன்ஸ் பேப்பர் தான் வந்திருக்கும். யார் கிரியேட் பண்ணதுனாக்கா நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாருங்க மக்களுடைய துயரங்கள், தொழிலாளர்களுடைய துயரங்கள்,
பெண்களை வந்து கல்வி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தேசிய கல்வி ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து பரப்பியிருப்பாங்க. எதெல்லாம் கேட்டாக்கா அந்த காமன்வெல்த் என்ற பத்திரிகையில வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா திருப்பி அயர்லாந்துக்கு போறாங்க. அயர்லாந்துக்கு போறப்போ பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்திய அமைப்பு வந்து அயர்லாந்துல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ ஆனா அது வந்து அவங்களால ஃபெயிலியர் ஆயிடுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ ரிட்டர்ன் வராங்க. அதே 1914 பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கிருந்து இங்க வராங்க. அங்கிருந்து இங்க வந்ததும் என்ன பண்ணாங்கன்னாக்கா இதுதான் நம்மளுக்கு நல்ல தருணம். இங்கிலாந்துடைய கடினமான தருணம் இந்தியர்களுக்கு ஒரு நிதாசமான தருணம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து கடினமா இருக்குமா. யாருக்குனாக்கா ஆங்கிலேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் புரியணும் எல்லாமே ஒரு கடினமா இருக்கும். ஸோ இவங்களும் கலந்துக்கிட்டாக்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விடுதலை போராட்டம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து என்றாங்க. 1914 அறிவிச்சதுக்கு அப்புறம் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயம் பண்றாங்க. 1914 வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1915 ஒரு 2 புக் வந்து எழுதுறாங்க. 2 புக் வந்து எழுதுறாங்க. ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம். ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதாவது பாருங்க இந்தியா எப்படி விடுதலை பெற துயருற்றது அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு புக்கு இந்தியா ஏ நேஷன். இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 புத்தகத்தை வந்து எழுதுறாங்க. 2 புத்தகத்திலுமே பாத்தீங்கன்னா இந்திய மக்களை பத்தி தான் அதிகமா எழுதியிருக்காங்க. இந்திய மக்களை பத்தி தான் அதிகமா எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1915 ஜூலை 14 ஜூலை 14 என்னன்னு தெரியுங்களா? எக்ஸாம் டேட் உங்களுக்கு நெக்ஸ்ட் குரூப் 4 ஜூலை 13 வந்து எக்ஸாம் டேட். ஜூலை 14 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 13 அடுத்த வருஷம் ஜூலை 13 வந்து நெக்ஸ்ட் குரூப் 4க்கான எக்ஸாம் டேட் அது. சரிங்களா? நெக்ஸ்ட் 14 ஜூலை 14 வந்து பாருங்க நியூ இந்தியா. நியூ இந்தியான்ற தினசரி பத்திரிகை. இது வந்து காமன்வெல்த் வந்து பாருங்க வாராந்திர பத்திரிகை வீக்லி ஒன்ஸ். இது வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து பாருங்க ஜூலை 14 1915 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அது 14 இது 15. சரிங்களா? இதுல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க மக்களுக்கு வந்து தன்னாட்சின்றதா வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இது பண்ணிட்டாங்க இல்லையா? மக்கள் இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து ஏற்படுத்திக்கலாம். அரசியல்ல வந்து பாருங்க தன்னாட்சின்றது வேணும். தன்னாட்சின்றது வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த தன்னாட்சின்றது பாருங்க அயர்லாந்துல 1880 வந்து முடிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை இங்க எடுத்துட்டு வரலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க தன்னாட்சி இயக்கத்தை. ஆனா மிதவாதிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டாக்கா இல்ல வேண்டாம். அதாவது இவங்களே ஒரு அரசியல் அமைப்பா இருக்காங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லிட்டு காங்கிரஸ் 2ஆ பிரிஞ்சிருச்சு. முஸ்லீம் லீக் வேற ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல இவங்களும் ஒரு இதை வேற கிரியேட் பண்றாங்க. ஏன்னா இவங்க தான் பிரம்ம சபையில ஒரு மெயின் பர்சனா இருக்காங்க இல்லையா? தலைவரா இருக்காங்க இல்லையா? ஸோ இது ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணி இது ஒரு அரசியல் அமைப்பு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிதவாதிகள் வந்து கேட்டுக்கிறாங்க. யார் அப்படின்னாக்கா கோபாலகிருஷ்ண கோகலே 1950 வந்து கேட்டுக்கிறாரு. ஸோ இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா கோபாலகிருஷ்ண கோகலே இறந்து போயிடுறாரு 1915 இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. அதாவது திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 1915 பாம்பேல வந்து மீட் பண்றாங்க. பாம்பேல மீட் பண்ணி இந்த மாதிரி தன்னாட்சி இயக்கத்தை வந்து நம்ம எடுத்துட்டு போலாம். தன்னாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சுய ஆட்சி, அதாவது சுய ஆட்சி அப்படின்னு கேட்டாக்கா நாம வந்து பாருங்க நம்மள ஆட்சி செய்யணும். நம்ம மக்களுக்காக நாம வந்து இது பண்ணணும். ஏன்னு கேட்டாக்கா ஆங்கிலேயர்கள் இப்போ இருக்காங்க இல்லையா? இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அதே போலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலயும் இருந்துச்சு. அந்த காலத்திலயும் வந்து இருந்திருக்கு. அதுல 150 பேர் மொத்த சபை. அந்த ராஜ்யசபையில இருக்கக்கூடியது 150 பேர் இருக்காங்க. அதுல 19 பேர் மட்டும்தான் நம்ம ஆட்கள். மீது எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தன்னாட்சின்றது நமக்கு வேணும். தன்னாட்சின்றது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இவங்க 2 பேரும் மீட்டிங்ல பேசுறாங்க. 2 பேரும் மீட்டிங்ல பேசுறாங்க. இந்த மீட்டிங்ல வந்து பாருங்க அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சொல்லிடுறாங்க. என்னன்னு கேட்டாக்க 1916 செப்டம்பர் மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு நல்வழியை காட்டுங்க. நல்வழியை காட்டுங்க. நம்ம வந்து தன்னாட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பர்மிஷன் வந்து இவங்க சும்மா ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா? இந்திய தேசிய காங்கிரஸும் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். ஏன்னா அவங்க இல்லாம எதையும் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு தெரியும். அதனால வந்து பர்மிஷன் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்மிஷன் கேட்கறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கறாங்க. எனக்கு செப்டம்பர் 1960 எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து கொடுக்கல. யார் அப்படின்னு கேட்டாக்கா இவங்க வந்து கொடுக்கல. நடுவுல நான் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம திலகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏப்ரல் மாசமே 1916 ஏப்ரல் மாசமே வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல பெல்காம் இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாம்பேல பெல்காம் இடத்துல வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து இடத்த வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒரு 6 இடத்த வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. நம்ம கர்நாடகா பெங்களூர் இருக்கு இல்லையா? கர்நாடகா, மகாராஷ்டிரா, பனாரஸ், சாரி ஃபெராரு, மத்திய மாகாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு 6 இடத்த வந்து பாருங்க இவருக்கு வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. யாருக்குன்னு கேட்டாக்கா நம்ம திலகருக்கு வந்து தன்னாட்சி இயக்கம் ஃபர்ஸ்ட் தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னாக்கா திலகர் தான்.
அன்னை பெசன்ட் நாமையார் செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவர் வந்து ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? ஏப்ரல்லே வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இவருக்கு ஒரு 6 குறிப்பிட்ட இடத்த வந்து கிளைகள் வந்து தராங்க. அந்த 6 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நல்லா அதிகமா செயல்படுறாரு. இதுல வந்து பிரச்சாரம் வந்து அதிகமா பண்றாங்க. நமக்கு சுயராஜ்யன்றது வேணும். நமக்கு சுயராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சாரம் பண்ணதுனால இவரோட பர்த்டே டேட் இவருடைய பர்த்டே டேட்டான ஜூலை ஜூலை 23 அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 16th பர்த்டே வருது. அதாவது 60வது பிறந்தநாள் அன்னைக்கு வருது. அன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆங்கில வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. ஸோ இருந்தாலும் வந்து எனக்கு உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த திலகருடைய அமைப்பு இருக்கு இல்லையா? கர்நாடகாலயும் மகாராஷ்டிரால மட்டும் பார்த்தீங்கன்னாக்க 1917ல கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் இருந்திருப்பாங்க. 14,000 பேர் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புல வந்து ஜாயின் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1917ல கிட்டத்தட்ட 32,000 மாறி இருக்கும். ஒரே வருஷத்துல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 32,000 வந்து மாறி இருக்கும். இது திலகருடைய தன்னாட்சி. இது திலகருடைய தன்னாட்சி. அவருக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் இதெல்லாம் இருக்கும். அவருக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் வந்து இது இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேட்டாங்க இல்லையா? இந்திய தேசிய காங்கிரஸ் கிட்ட நம்ம அன்னி பெசன்ட் மாதிரி கேட்டாங்க. செப்டம்பர் மாசத்துல எனக்கு கொடுங்க பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. தராதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம அன்னி பெசன்ட் அம்மையாரும் 1916 செப்டம்பர் மாசம் நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிதவாதிகள் இருக்காங்க இல்லையா? இந்திய தேசிய காங்கிரஸ்ல மிதவாதிகள் இருக்காங்க இல்லையா? அதுல இருந்து சில பர்சன்ஸும் தீவிரவாதிகள் இருந்து சில பர்சன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் கிட்ட வந்து ஜாயின் ஆகுறாங்க. யாருன்னா நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி, முஸ்லீம் லீக்ல இருந்து பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா வந்து வராரு. முகமது அலி ஜின்னா, நம்ம மோதிலால் நேரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கத்துல வந்து ஜாயின் ஆறாங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் ஆறாங்க. ஸோ இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சியா பெரிய அரசியல் கட்சியா மாறுதுன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து கொஞ்சம் பயமும் வந்துருச்சு. மாணவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்கள் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள். நீங்க வந்து இதுக்கப்புறம் கலந்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களை வந்து நாங்க பல்கலைக்கழகத்துல இருந்து வெளியே எடுத்துருவோம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டொனேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து மிரட்டி இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் நடந்திருக்கும். நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னாக்கா அதோடைய கிளைகள் மெயின் பிரான்ச் வந்து சென்னை. மெயின் பிரான்ச் வந்து சென்னையில இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர். இதெல்லாம் அதனுடைய பிரான்ச்சஸ். இதெல்லாம் அதனுடைய பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மிதவாதிகள் எல்லாமே ஜாயின் இருப்பாங்க. பிபி வாடியா, ஜிஎஸ் அருண்டல், ஜிபி ராமசாமி இவங்க எல்லாருமே வந்து ஜாயின் இருப்பாங்க. ஸோ இதை பத்தி ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஊட்டி இருக்கு இல்லையா? நம்ம தமிழ்நாடு ஊட்டி. இங்க வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. யார் யாருன்னு கேட்டாக்கா அன்னி பெசன்ட் அம்மையார், பிபி வாட்டியா, ஜிஎஸ் அருண்டல், ஜிபி ராமசாமி இவங்க 4 பேரும் வந்து வருவாங்க. 4 பேருமே வந்து வருவாங்க. இந்த வர டைம்ல என்ன பண்ணுவாங்க கேட்டாக்கா ஆங்கிலேயர்கள் இதுதான் சரியான டைம். அவங்க அமைப்பு இல்லாம இங்க தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அரெஸ்ட் பண்றாங்க. எப்பன்னு கேட்டாக்கா ஜூன் மாசம் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஜூன் 1917 வந்து பாருங்க ஊட்டியில வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க மிதவாதிகள், தீவிரவாதிகள் எல்லாருமே வந்து பாருங்க நிறைய போராட்டம் பண்றாங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்க நிறைய விஷயம் போராட்டுறாங்க. இதுல ஒரு பர்சன் யார் அப்படின்னு கேட்டாக்கா சார் எஸ் சுப்பிரமணியன்றது பாருங்க த நைட்வுட்னு சொல்லி பட்டா இருக்கு இல்லையா? அதை வந்து கொடுத்துட்டாரு. எனக்கு வேணாம், அரச பதவி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி பாருங்க திருப்பி கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அன்னி பெசன்ட் அம்மையார் அரெஸ்ட் பண்ணதுக்காக யார் வந்து நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்தார்? நம்ம ஜாலியன் வாலாபாக் மட்டும் தான் பார்த்திருப்போம். யாராவது காந்திஜியும் ரவீந்திரநாத் தாகூர் தான் 2 பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஆனா அன்னி பெசன்ட் அம்மையார் அரெஸ்ட் பண்ணதுக்கே ஒருத்தர் வந்து பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. யார் அப்படின்னாக்கா எஸ் சுப்பிரமணியம் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா நடக்குது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்குது. தீவிரவாதிகள், மிதவாதிகள், முஸ்லீம்கள் எல்லாமே வந்து பாருங்க நிறைய போராட்டம் பண்றாங்க. இவங்களை வந்து எப்படியாச்சும் வெளியேற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதெல்லாம் நம்ம காந்திஜி வந்து ஒரு ஐடியா தராரு. காந்திஜி வந்து வந்துட்டாரு இல்லையா? வந்துட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தராரு. யாருக்கிட்டன்னு கேட்டாக்க இவருடைய ஆதரவாளர் இருக்காங்க இல்லையா? ஜமீர்தாஸ் துவாரகாதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கு இல்லையா? அவர்கிட்ட ஒரு ஐடியா தராங்க. என்னன்னு கேட்டாக்க நீ போயிட்டு இந்த கூட்டம் இருக்கு இல்லையா? நம்ம கூட்டங்கள் இருக்கு இல்லையா? ஒரு 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கும். ஒரு 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பேரணியா போங்க, ஊட்டி வரைக்கும் பேரணியா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அது வரைக்கும் பேரணியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. யார் அப்படின்னா நம்ம காந்திஜி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்காக வந்து பண்ணிட்டீங்கன்னாக்க நம்ம ஜமன்தாஸ் துவாரகாதாஸ் என்ன பண்ணுவாருன்னா 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி பேரணியா கிளம்ப ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஊட்டிக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சதும் ஸோ இது வந்து பிரச்சாரம் வந்து இன்னும் அதிகமா ஆயிடுச்சு. இன்னும் பிரச்சாரம் அதிகமாயிடுச்சு. இங்க இல்லாம ஆங்கிலேயர் வந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மாண்டேக்குன்னு ஒருத்தர் வராரு. மாண்டேக்கு பண்ணக்க அரச பிரதிநிதி வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி வருவாரு. அவர் என்ன பண்றாரு கேட்டாக்க சரி நான் வந்து பாருங்க தன்னாட்சின்றது மேல மேலும் குறிப்பிட்டு தரேன். மேலும் மேலும் பாருங்க குறிப்பிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டாக்க இங்க வந்து நம்ம ஆட்களும் பாருங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வந்து கலந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வந்து கலந்துருப்பாங்க. ஸோ தன்னாட்சின்றதை நான் திருப்பி தரேன். தன்னாட்சின்றதை கொஞ்சம் தரேன். போக போக படிப்படியா ஏத்தி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு.
படிப்படியா ஏத்தி தரேன்னு சொல்லி கேட்டதுனால ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லி வெளியிடுவாரு. யாருன்னு கேட்டா மாண்டேகு. மாண்டேகு தான் வந்து ஆகஸ்ட் அறிக்கை வந்து வெளியிடுவாரு. ஆகஸ்ட் 20 நாள் 1917 ஆகஸ்ட் 20ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் அறிக்கை கொடுப்பாரு. ஆகஸ்ட் அறிக்கை எப்போதுன்னு சொல்லி கேட்பாங்க. 1917 வெளியிட்டவர் யாருனாக்கா மாண்டேகு. மாண்டேகு தான் வந்து வெளியிட்டிருப்பாரு. அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இருந்திருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து கொடுக்குறாரு. இந்த ஆகஸ்ட் அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் செப்டம்பர் மாசம் வந்து வெளியிடுறாங்க. செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா நம்ம 1918 1918ல வந்து பாத்தீங்கன்னா வெளியிட விடாங்க. யார் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து வெளியிடுவாங்க. வெளியே விட்டதுக்கு அப்புறம் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து காணாம போயிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ரீசன் பாத்தீங்கன்னாக்கா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இது பண்ணதுனால பாத்தீங்கன்னா அந்த தன்னாட்சி இயக்கம் சரி நான் படிப்படியா குடிக்கணும்னு சொல்லிட்டு மாண்டேகு சென்ஸ் போர்டு வந்து சொல்லியிருப்பாரு. மாண்டேகு வந்து சொல்லியிருப்பாரு. அரச பிரதிநிதி சொல்லியிருப்பாரு. ஒரு விஷயம் 1918 என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்டாக்கா வேலண்டைன்ஸ் ரோஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம திலகரை வந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. திலகரை பத்தி பாத்தீங்கன்னா பத்திரிகையில ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருப்பாரு. அதாவது இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்ட்டு திலகரை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. திலகரை பத்தி குறிப்பிட்டு சொன்னதுனால திலகரை வந்து கேஸ் போட்டிருப்பாரு. கேஸ் போட்டதுனால அதை வாதாடணும்னு சொல்லிட்டு பிரிட்டனுக்கு போயிடுப்பாரு. பிரிட்டனுக்கு போனதுனால பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். தன்னாட்சி இயக்கம் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்தியன் அன்ரெஸ்ட் ஃபார் திலகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அமைதியின்மையின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னாக்கா திலகர். அதை சொன்னவர் யாருன்னாக்கா வேலண்டைன் சிரோஸ்லி. வேலண்டைன் சிரோஸ்லி தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதை விசாரிக்கிறதா இவர் வந்து போயிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு போனதுனாலையும் அதுக்கப்புறம் அன்னை பெசன்ட் தன்னாட்சி இயக்கம் சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாயிட்டு இருப்பாங்க. இந்த தன்னாட்சி இயக்கத்தை பத்தி இங்க ஆகஸ்ட் அறிக்கை கொடுத்தாரு இல்லையா நம்ம மாண்டேகோ, அதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1919ல 1919 பண்ணிக்க மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் சொல்லிட்டு அரசு சட்டம் வந்து கொடுப்பாங்க. அது மூலயமா எலெக்ஷன்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டாக்கா வகுப்பாதத்துல கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்துக்கள், முஸ்லீம்கள், அதாவது என்ன கேட்டகரி இருக்காங்களோ அவங்க ஒதுக்கீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இது காங்கிரஸ் வந்து ஏத்துக்காது. ஏத்துக்காம தான் பாத்தீங்கன்னாக்கா அவங்க 1937 வரையுமே எலெக்ஷன் வந்து நின்றுருக்க மாட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கம், வரிகொடா இயக்கம் அப்படிலாம் பாத்தீங்கன்னா நிறைய இயக்கத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையா போகும். இது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட். இந்த மாண்டேகு வந்து பாத்தீங்கன்னா 1917 ஆகஸ்ட் 20லயே வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அறிக்கை வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அதான் வந்து ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லியிருப்பாங்க. நாங்க வந்து தன்னாட்சி கொடுக்குறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரீசன். கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி கேட்டாக்க அன்னி பெசன்ட் அம்மையார் பத்தி எனக்கு 10th புக் பேக்ல ஒன்று இருக்கும். அவங்களுக்கு 2024 குரூப் 4 டிஎன்பிசி குரூப் 4ல வந்து கேட்ட கொஸ்டின் அதுதான். அதிநவீன வசதியுடன் கூடிய ரயில் வண்டியில் செல்வதை விட மாட்டு வண்டியே மேல் என்று சொன்னவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அது ஒண்ணு கேட்பாங்க. அவருடைய அவருடைய பத்திரிகைகள் காமன்வெல்த் 1914 வந்து பாத்தீங்கன்னா வாராந்திர பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே இந்தியா நியூ இந்தியா என்பது பாத்தீங்கன்னாக்கா டெய்லி நியூஸ் பேப்பரா வந்து பாத்தீங்கன்னா 1915ல 1915ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. 1915ல ஜூலை 14ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா எப்படி விடுதலை பெற துயருற்றது அது ஒரு புக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது யார் எழுதுன்னு கேட்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இதுவும் பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அது பிரதிநிதியாக பிரம்மணன சபையின் பிரதிநிதியாக சிகாகோ மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாலையும் 1893ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து கலந்துப்பாங்க. எச்எஸ் ஆல்காட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்தது யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் 1907. அது ஒரு கொஸ்டின். பனாரஸ் இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணவர் யார்? இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னாக்கா 1898ல நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வாரணாசியில. அதுக்கப்புறம் தான் அது யூனிவர்சிட்டியா 1960ல வந்து மாறி இருக்கும். நம்ம எம்எம் மாளவிகா வந்து மாத்திருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒண்ணு. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாக்கா அன்னி பெசன்ட் அம்மையார். முதல் இந்திய பெண்மணி யாருன்னு கேட்டாக்கா சரோஜினி நாயுடு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரோஜினி நாயுடு இதுலயே வந்துடுறாங்க. இப்பயும் வந்துடுறாங்க. சரிங்களா? நம்ம இப்போ தன்னாட்சி பார்க்க போறோம் இல்லையா? அதுல வந்து பார்க்கலாம். சாரி, லக்னோ ஒப்பந்தத்துல இருக்காங்க இல்லையா? அதுல வந்து பார்க்கலாம். இருந்தாலும் அன்னி பெசன்ட் தான் ஃபர்ஸ்ட் தலைவர், பெண் தலைவர் வந்து அவங்க தான். இரண்டாவது வந்து சரோஜினி நாயுடு. இந்தியான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது சரோஜினி நாயுடு. சரிங்களா? இந்தியான்னு கேட்டா வேற. இவங்க வந்து ஏன்னா அயர்லாந்து சேர்ந்தவங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வச்சுதான் இம்பார்ட்டன்டா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அவங்க கூட அரெஸ்ட் பண்ணவங்க யாருன்னு சொல்லி கேட்பாங்க. பிபி வாடியா, ஜிஎஸ் அரண்டலு, ஜிபி ராமசாமி, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1917ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. நம்ம கல்கத்தா, அதாவது ஃபர்ஸ்ட் பெண் தலைவரா நின்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா? 1917 தான் வந்திருப்பாங்க. 1917 தான் வந்திருப்பாங்க. எங்க மாநாட்டுனாக்க கொல்கத்தா மாநாடு. கொல்கத்தா மாநாடுலாம் வந்து தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். 1970லேயே வந்து வெளியேற்றிருப்பாங்க அவளை. சாரி, முன்ன வந்து 18 சொல்லியிருப்பேன். அவங்க வந்து விடுதலை செஞ்சப்பறம் 1917லேயே வந்து வெளியே விட்டுருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க.
17ல வந்து அவங்க தலைவர் போஸ்டிங் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இத வச்சு தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அதே 1917ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய பெண்கள் சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கத்த வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. யாருன்னு கேட்டாக்கா, அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அன்னி பெசன்ட் அம்மையார், ரோடஜி ஜானதத்தா, மார்கரெட் கசின்ஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நம்ம சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பெண்களுக்கு தேசிய கல்வி வேணும், விழிப்புணர்வு வேணும். இந்த அ தேவதாசி முறையெல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 1927ல மாநாடு வந்து நடந்திருக்கும். மாநாடு பெண்கள் மாநாடுன்னு சொல்லியும் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதுதான் வந்து கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணுவாங்க. இத தாண்டி எதுவும் வராது. தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா இதுதான். நம்ம திலகர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. திலகர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஏப்ரல்ல பாம்பேல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. பெல்காம்ல பாம்பேல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். இத மட்டும் தான் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தம் சொல்லி இருக்கும். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு யுபிஎஸ்சி எக்ஸாம்லயே பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா பேசிக் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. யுபிஎஸ்சி எக்ஸாம்லயே பார்த்தீங்கன்னா, பேசிக் என்னன்னா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாக்கா, முஸ்லீம் லீக்கும், காங்கிரஸும் ஒன்றிணைதல். இத மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. 2மே கிடையாது. சரிங்களா? இது மட்டும் தான் கேட்பாங்க. இதுலயே யுபிஎஸ்சி எக்ஸாம்ல இது மட்டும் தான் கொஸ்டின்ஸு. ஸோ பேசிக் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிலயும் அவ்வளவுதான் கேட்பாங்க. வேற எதுவும் அதிகமா கேட்க மாட்டாங்க. சும்மா பேசிக் என்னன்னு சொல்லிடுறேன். அது மட்டும் பார்த்துங்க. வேற எதுவும் வேண்டாம். லக்னோ ஒப்பந்தம்ன்றது வேணாம். லக்னோ ஒப்பந்தம் அதாச்சும் சொன்னேன் இல்லையா? நம்ம சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா 150 பேர் வந்து இருக்காங்க. அந்த சட்டசபையில 150 பேர் இருக்காங்க. அதான் நம்ம இந்திய மக்கள் மட்டும் எத்தனை பேர் இருக்குன்னா, வெறும் 19 பேர் தான் இருப்பாங்க. வெறும் 19 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டாக்க, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக ஆட்கள் வேண்டும். அதிக ஆட்கள் வந்து இருக்கணும். சுயராஜ்யம் அப்படின்றது எங்களுக்கு வேணும். எங்கள் மக்களை நாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும். எங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து சட்டம் எழுதணும். எங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து மக்கள் எங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய விஷயத்த கோரிக்கை வந்து நவம்பர் மாசம் 1900 நவம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய கவுன்சிலுக்கு அங்க அனுப்புவாங்க. இந்திய கவுன்சில் பிரிட்டனுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரதிநிதி என்ன பண்ணுவாருனாக்கா, அத ஆலோசனை செஞ்சுட்டு, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போங்கடான்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர திருப்பி அனுப்பிச்சுருவாரு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நவம்பர் மாசம் வருது இல்லையா? அந்த லெட்டர வந்து எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்து, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பார்த்துட்டு, என்ன இப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, இல்ல இது சரிப்பட்டு வராது. நமக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ முஸ்லிம்கள் எல்லாம் ஒண்ணா சேர்க்கணும். பிரிந்த தீவிரவாதிகள், மிதவாதிகள் எல்லாம் ஒண்ணா சேரணும். சரிங்களா? எல்லாரையுமே வந்து ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முகமது அலி ஜின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்சன். சரிங்களா? முகமது அலி ஜின்னா பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்சன். 1913ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முஸ்லீம் லீக்குக்கும் ஜாயின் பண்ணுவாரு. இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் ஜாயின் பண்ணுவாரு. முஸ்லீம் லீக்ன்றது தனி. இந்திய தேசிய காங்கிரஸ்ன்றது தனி. ஆனா இவர் 2 இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரதிநிதியா இருப்பாரு. யாருனாக்கா முஸ்லீம் லீக். சாரி முகமது அலி ஜின்னா. சரிங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்சனா இருப்பாரு. ஸோ அவரு என்ன பண்றாருன்னு கேட்டாக்க, இல்ல நான் வந்து முஸ்லீம் லீக்லயே எடுத்துட்டு வரேன். லீக்கே எடுத்து வந்து இது பண்றேன். எல்லாம் ஒண்ணா சேர்த்திடலாம். ஒண்ணா சேர்த்து நம்ம அப்பதான் சுயராஜ்யம் வந்து எடுத்துட்டு போக முடியும். அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. ஏன்னா அந்த முஸ்லீமுக்கு அது ஆல்ரெடி என்ன குடுத்துட்டுருப்பாங்க. 1909ல 1909 பண்ணாக்கா மிண்டோ மார்லி 2 பேர் அவங்க தனித்தனியா சரிங்களா? மிண்டோ மார்லி என்பது ஒரே பெர்சன் கிடையாது. மிண்டோ வேற, பிரதிநிதி அவரு, மார்லி வேற. சரிங்களா? அவரு வந்து வேற. சரிங்களா? மிண்டோ மார்லி இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க கேட்டாக்கா, முஸ்லிமுக்கு தனி தொகுதிகள்னு சொல்லி குடுத்துட்டாங்க. தனி தொகுதி வந்து குடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? சோ இத வந்து நம்ம எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இவங்க எல்லாம் ஒண்ணா ஜாயின் பண்றாரு. யாருனாக்கா முகமது அலி ஜின்னா தான் இந்துக்களையும், முஸ்லிம்களையும் ஒண்ணா சேர்த்துறாரு. எடுத்துட்டு வந்து பாருங்க இந்த மாநாட்டுல சேர்த்துறாங்க. டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னாக்கா 1914 வந்து நடக்குது. ஸோ இந்த மாநாடு தான் வந்து லக்னோ ஒப்பந்தம். இதுதான் வந்து லக்னோ ஒப்பந்தம். குறிப்பிட்ட இடத்துல வந்து பண்ணீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து நாங்க ஆதரவு குடுக்குறோம். அதாவது அவங்க கேட்டகரி இருக்கு இல்லையா? முஸ்லீம் கேட்டகரி இடத்துல அவங்க வந்து எலக்ஷன் நிக்கட்டும். அவங்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னாக்கா, ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. எதுனா லக்னோ ஒப்பந்தம் அதுதான். லக்னோ ஒப்பந்தம்ன்றது அதுதான். இந்த லக்னோ ஒப்பந்தத்துல பார்த்தீங்கன்னாக்கா, மேலும் என்ன பண்றாங்கன்னாக்கா, அதிகமா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 பேர் இருக்காங்க இல்லையா? 150 பேர் பிரிச்சீங்கன்னாக்கா, என்ன வரும்னா 5 பங்கா வரும். ஐமு, பாஞ்சி. ஐமு, பாஞ்சுன்னு சொல்லி பிரிச்சாக்க அப்படிதான் வரும். சோ இதுல என்ன பண்ணா 5ல 1 பங்கு. இப்ப நம்ம எப்படி ராஜ்யசபாக்கு வந்து பண்ணிக்க நம்ம குடியரசுத் தலைவர் மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 250 உறுப்பினர் இருப்பாங்க. நம்ம குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா 12 உறுப்பினர்களை வந்து நியமிக்கிறாரு இல்லையா? 12 உறுப்பினர்கள் வந்து நியமிக்கிறாரு. மீதி 238 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிஸ் இவங்கலாம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வந்து ஒரு மறைமுக தேர்தல் தானே ராஜ்யசபாக்கு. சோ இந்த மூலியமா தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? இதுவே மறுமுறை தான் அப்பயும் இருந்திருக்கு. அப்பயும் வந்து இருந்திருக்கு. அதுதான் கேட்டுக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 5ல 1 பங்கு பெர்சன்டேஜ் 5ல 1 பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா மக்களை வந்து டைரக்டா நியமிக்கணும். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய 5ல 4 பங்கு உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல்கள் மூலியமா வந்து தேர்ந்தெடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் வச்சு எலெக்ஷன் மூலியமா எங்களை வந்து பாத்தீங்கன்னா மக்களால் வயதுக்கு வந்தவர் இருக்காங்க இல்லையா? இந்த வயது வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்து எங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா கேட்பாங்க. 5ல 4 பங்கு
5ல ஒரு பங்கு வந்து பண்ணிக்க நியமித்தல் அப்படின்னு சொல்லி எடுத்து வருவாங்க. முஸ்லீம்கள் சொல்லி தனி தொகுதியா வந்து பண்ணிக்க 3ல ஒரு பங்கு வந்து குடுத்துடுறோம். முஸ்லீம்களுக்கு தனியா 3ல ஒரு பங்கு குடுத்துடுறோம்னு சொல்லி பண்ணிக்க இந்த லக்னோ ஒப்பந்தத்துல முடிவு பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய முக்கிய குறிக்கோள்களா வந்து இருக்கும். முக்கிய குறிக்கோள்களா வந்து இருக்கும். ஸோ இது அப்படியே போக போக பார்த்தீங்கன்னாக்கா வருகும். நம்ம முகமது அலி ஜின்னா தான் பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் லீக்குக்கு முக்கிய காரணம். முஸ்லீமுக்கும் இந்துக்களையும் பாத்தீங்கன்னாக்கா எட்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் இருந்திருப்பாரு. இது யார் காரணம் அப்படின்னாக்கா முகமது அலி ஜின்னான்றதுனால நம்ம சரோஜினி நாயுடு இருக்காங்க இல்லையா? சரோஜினி நாயுடு என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்து முஸ்லீமின் ஒற்றுமையின் தூதுவர் என்று அழைக்கக்கூடாது. யாருன்னாக்கா நம்ம முகமது அலி ஜின்னாவை சரோஜினி அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. சரோஜினி அம்மா தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட். அதே போல பாத்தீங்கன்னா இந்த லக்னோ மாநில தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னாக்கா ஏஜி மஜும்தார். ஏசி மசீம்தார். ஏசி மஜும்தார் வந்திருப்பாரு. இந்த லக்னோ அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா 1914 வந்து நடந்திருக்கும். 1914 வந்து நடந்திருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி மஜும்தார் என்ன சொல்றாருன்னு கேட்டாக்கா மக்கள் எப்படியோ வந்து ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. அதாவது 10 வருஷம் 1907 வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. 1907 வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரிஞ்சிருப்பாங்க. யாருனாக்கா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும். மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஜாயின் ஆயிட்டாங்க. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா 1906ல முஸ்லீம்கள் வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ 10 வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷம் அது இல்ல ரெண்டும். இது 9 வருஷம் அது 10 வருஷம். முஸ்லீம் லீக் 10 வருஷம். மிதவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் 8 இது 9 வருஷம் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்ல ஜாயின் ஆயிட்டாங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்களால் இல்லை தாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எடுத்திருப்பாங்க. எல்லாரும் வந்து ஒண்ணா ஜாயின் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த லக்னோ ஒப்பந்தம்ன்றது பேசிக் கொஸ்டின் இவ்வளவுதான். இதை தாண்டி கொஸ்டின் வந்து அதிகமா கேட்கறது இல்ல. இல்லைங்களா? லக்னோ ஒப்பந்தம்னா என்ன? இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றாக இணைதல். அவ்வளவுதான் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதோட தலைவர் யாருன்னா ஏசி மஜும்தார். ஏசி மஜும்தார் எங்க நடந்துச்சு கேட்டாக்கா லக்னோ நடந்திருக்கும். இல்ல உறுப்பினர்கள் எத்தனை பேர் வேணும்னு கேட்டாங்க. உறுப்பினர் வந்து எத்தனை பேர் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது மட்டும் தான் இது. ஸோ இதை அப்படியே பேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. 1919ல நம்ம மாண்டேகோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரவுலட் சட்டம்னு சொல்லி ஒண்ணு தருவாங்க. ரவுலட் சட்டம் சொல்லியும் ரவுலட் அவர் வந்து நீதிபதி. அவர் வந்து சட்டம் கொடுத்திருப்பாரு. யாரை வேணா விசாரிக்காம அரெஸ்ட் பண்ணிக்கோ. உள்ள தூக்கி போடு, அடி, உதை அப்படின்னு சொல்லி பாருங்க சட்டம் கொடுத்திருப்பாரு. அதுக்காக தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். லக்னோ ஒப்பந்தம் இதை தாண்டி கொஸ்டின் வராது. அன்னை பெசன்ட் அம்மையார் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி கொஸ்டின் வராது. ஆனா அன்னை பெசன்ட் அம்மையார் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. பெண்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. டிஎன்பிசி நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஜிகேல ஒரு கொஸ்டின் வரும். ஜிகேலயும் பாருங்க அன்னை பெசன்ட் அம்மையாரும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டாக்க நம்ம மூலர் ராமாமிர்தம் கேட்கலாம். மூலர் ராமாமிர்தம் கேட்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததுனாக்கா நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அவங்களும் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அன்னை பெசன்ட் அம்மையார் அதுதான். அவங்களுடைய பத்திரிகைகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன். வருஷங்கள் டேட்டுகள் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அவங்க எழுதிய புக்குகள் ஞாபகம் வச்சுங்க. இதை பத்தி இவ்வளவுதான். சரிங்களா? இது போதுமானது. லக்னோ ஒப்பந்தம் போதுமானது. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.